வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்திகளை தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு, நாளை பரிசீலனை. கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்ய போட்டி. புதுச்சேரி தேர்தலில் தனித்து போட்டியிடும் தவேக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி போட்டியிடும் மங்கலம் தொகுதியில் MK சத்யா என்பவரும், மற்றொரு தொகுதியான தட்டாஞ்சாவடியில் M பன்னீர்செல்வம் என்பவரும் போட்டி. பாஜகவில் இருந்து விலகிய புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு தவேகவில் சீட். விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருபுவனை தனி தொகுதியில் களம் காண்கிறார். புதுச்சேரியில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடரும் இழுபறி. புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ், திமுக தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு என தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டி. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. 3 பொது தொகுதி, ஒரு தனி தொகுதி என மொத்தமாக 4 தொகுதிகளில் போட்டியிடும் சசிகலா கட்சி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள்முருகன் போட்டி. ஏற்கனவே 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சி தலைமை. திமுகவில் வேட்பாளர்கள் நேர்காணல் இன்றுடன் நிறைவு. கடந்த 5 நாட்களாக நேர்காணல் நடைபெற்று வந்த நிலையில் பெரும்பாலான வேட்பாளர்கள் தேர்வாகிவிட்டதாக தகவல். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் 5வது நாள் நேர்காணல் நிறைவு பெற்ற பின் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் பேட்டி. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து இன்று மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று பே. சண்முகம் பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்தவிதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் பே. சண்முகம் திட்டவட்டம். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்று அவசர உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுகிறது விசிக. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தும் நிலையில் திருமாவளவன் முக்கிய ஆலோசனை.
திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்று வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. இன்று சென்னை வருகிறார் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளைக்குள் நிறைவடையும் என்றும் தகவல். டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எந்த பொறுப்பும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட முடியும் என்று சரத்குமார் கேள்வி. கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தவிக தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் என்றும் காட்டம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள். வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை, ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வி.கே. சசிகலா திடீர் மும்பை பயணம். தவிக தலைவர் விஜய் ஏற்கனவே மும்பையில் முகாமிட்டுள்ள நிலையில் வி.கே. சசிகலாவும் மும்பை பயணம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவின் முதல் கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டி இல்லை என தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு. மதுரை திருமங்கலம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி ரெய்டு. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக திமுக அளித்த புகாரின் பேரில் சோதனை. இருபத்தி தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். ரயிலின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துவது கடுமையான குற்றம் என்று தெற்கு ரயில்வே எச்சரிக்கை.
10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தகவல். டெல்லியில் அனைத்து துறை அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம், உரங்கள் போன்ற துறைகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெயுடன் வருகை தந்தது ரஷ்யாவின் ஆக்வா டைட்டன் எண்ணெய் கப்பல். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அமெரிக்கா விலக்களித்த நிலையில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் இந்தியா வருகை. ஹிமாச்சல் மாநிலம் மாண்டி மாவட்டத்தில் உள்ள மலைப்பிரதேசத்தில் கடுமையான நிலச்சரிவு. கனமழை காரணமாக பிரம்மாண்ட பாறைகள் உருண்டு விழுந்ததால் சாலை போக்குவரத்து பாதிப்பு.